ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி மத்திய அரசு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பு லெசன் பார்த்துட்டோம். அது பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். தென் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 3 லெசனுமே பாலிட்டியில் நிறைய கொஷின் வரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 லெசனுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசில் ஃபஸ்ட்டு நோட்ஸ் கிளாஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துட்டா உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு போயிட்டு புக்கில் படிக்கும்போது இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு படிக்கலாம். தென் அடுத்த கிளாஸும் ஹைலைட்டட் பண்ணி ஒரு பாயிண்ட்ஸ் வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சுக்குங்க. இது மட்டும், இந்த வீடியோ மட்டும் கூட போதுமானது. சப்போஸ் அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். அதுவும் இல்லாமல் புக்கு மட்டும் படிக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக நம்ம அந்த வீடியோவும் கொடுப்போம். இது ஷார்ட் நோட்ஸ், எடுத்த உடனே போர் அடிக்கும் உங்களுக்கு லைன் பை லைனாக படிக்கிறதுக்கு. நான் ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துட்டா இதை பார்க்கும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் நின்றுடும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கையில் புக்கோ நோட்ஸோ எதுவுமே பண்ணாதீங்க, வீடியோ மட்டும் கேளுங்க. நான் சொல்கிறத காது கொடுத்தா நல்லா கவனிங்க. ஹெட்செட் இருந்தால் கூட போட்டுட்டு கவனிங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் நின்றுடும். ஏன்னா நீங்கள் இதை படிக்கும்போது புரியாத விஷயம் ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு புரியும். நம்ம படிக்கிற விஷயத்த நிறைய மறந்துடுவோம். ஆனால் நம்ம காதால் கேட்குற விஷயத்த என்ன பண்ணுவோம், நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறந்துடவே மாட்டோம். மைண்டுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஏறிடும். அதனால் நான் சொல்ல வரேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நோட்ஸோ இல்லை புக்கில் ஹைலைட் பண்ணுறதோ எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மைண்டில் நின்றுடும். கொஷினில் பார்க்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் லெசன் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். இது மத்திய அரசு லெசன். இதில் நம்ம நோட்ஸ் கிளாஸாக தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் கூட போதுங்க உங்களுக்கு மத்திய அரசு லெசன் ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிக்க. வேறு எங்கேயுமே நீங்கள் புக்கு கூட படிக்க வேணாம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நீங்கள் படிச்சிடலாம். வாங்க லெசனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இதுதான் ஓவர் வியூ. ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்கள் கிளாஸ் என்ன பண்ணிடலாம், இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மத்திய அரசு லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். மத்திய அரசு லெசனில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 3ஆக பிரிச்சிருப்பாங்க. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இப்போ நிர்வாகத்துக்கு கீழே என்னென்ன வருது, அப்புறம் சட்டமன்றத்துக்கு கீழே என்னென்ன வருது, நீதித்துறை கீழே என்னென்ன வருது, இது எல்லா டாபிக்ஸும் நம்ம பார்த்துட்டா என்ன ஆகும், மத்திய அரசு ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா? மத்திய அரசு, நடுவண் அரசு, ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், இது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் வேர்ட்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கொஷினில் எப்படி கேட்டாலும் அது மத்திய அரசு தான். மத்திய அரசு, நடுவண் அரசு, ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே என்னது, மத்திய அரசு தான். இதில் நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 52லிருந்து ஆர்டிக்கல் 78 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, நிர்வாகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 79லிருந்து 122 வரைக்கும் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க, சட்டமன்றம், நாடாளுமன்றம். அது மாதிரி சட்டமன்றத்தை பற்றி 79லிருந்து ஆர்டிக்கல் 122 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆர்டிக்கல் 124லிருந்து 147 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதித்துறையை பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ மத்திய அரசுனா என்ன, 3 டாபிக் பார்த்தா மத்திய அரசு முடிஞ்சுது. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இப்போது நிர்வாகத்துக்கு கீழே என்னென்ன இருக்குது, இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு, இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டா நிர்வாகம் டாபிக் முடிஞ்சது. அடுத்து சட்டமன்றம் பாருங்கள். சட்டமன்றத்தை பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் சொல்லுவாங்க. நாடாளுமன்றம் பார்த்திங்கன்னா மாநிலங்களவை, மக்களவைன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இதில் மாநிலங்களவைனா மேலவைன்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவையும் ராஜ்யசபாவும் ஒன்று, அதை மேலவைன்னு சொல்லுவாங்க. மக்களவைனாலும் கீழவைனாலும் ஒன்று, அது லோக்சபான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மக்களவைனாலும் லோக்சபானாலும் ஒன்று, இது ரெண்டும் என்ன சொல்லுவாங்க, கீழவைன்னு சொல்லுவாங்க. அடுத்து இதில் பாருங்கள், மாநிலங்களவையில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 238 உறுப்பினர்கள் இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதில் 12 உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் டைரெக்டாக நியமனம் செய்யக்கூடியவங்க. இதுவே மக்களவைனாலும் கீழவைனாலும் ஒன்று. இந்த மக்களவை லோக்சபான்னு சொல்லுவாங்க. அதில் மொத்தம் 545 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 543 பேர் என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதில் 2 உறுப்பினர்கள் மட்டும் யாருன்னா குடியரசுத் தலைவரால் ஆங்கிலோ இந்தியர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? இது இது எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா ஒரு ஓவர்வியூ தான். இது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டா நமக்கு மத்திய அரசு முடிஞ்சது. அடுத்து நீதித்துறை.
நீதித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள் இவங்கள பார்த்துட்டா நீதித்துறை முடிஞ்சுது. இதுவே மாநில அரசு நம்ம பார்க்கும்போதுனா உயர் நீதிமன்றம் பார்ப்போம், அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிக் நீதிபதி பார்ப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டா என்ன ஆகும், அங்கே மாநில அரசில் நீதித்துறையும் முடிஞ்சிடும். மாநில அரசும் இது போல தான் பிரிச்சிருப்பாங்க, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு. அங்கே உயர்நீதிமன்றம் வரும், இங்கே உச்சநீதிமன்றம் வரும். இதில் பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர்னாலும் பிரசிடென்ட்னாலும் ஜனாதிபதினாலும் ஒன்று, துணை குடியரசுத் தலைவர்னாலும் வைஸ் பிரசிடென்ட்னாலும் ஒன்று, அதுபோல் மாநிலங்களவைனாலும் ராஜ்யசபானா ஒன்று, அதை மேலவைன்னு சொல்லுவாங்க. மக்களவைனாலும் லோக்சபானா ஒன்று, அதை கீழவைன்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவை தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் வருவார். இதுவே மக்களவையோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வருவார். அதுபோல் நாடாளுமன்றம்னாலும் பாராளுமன்றம்னாலும் பார்லிமெண்ட்னாலும் ஒன்று. இதில் எம்பி சொல்லுவாங்க. எம்பி யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா எம்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் எம்எல்ஏலாம் வந்து சேர்ந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்கள தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எம்பின்னு சொல்லுவோம், ராஜ்யசபா உறுப்பினர்கள். இதில் பாருங்கள், இப்போ நம்ம அறிமுகத்திலிருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாமே நான் என்ன சொல்லுவேன்னா அப்படியே ஷார்ட்டாக சொல்லிவிடுவேன். நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிடுவோம். வீடியோ வந்து கொஞ்சம் 1 hour போனாலும் சரி, இல்லை 45 minutes போனாலும் சரி, இல்லை 1.5 hour போனாலும் சரி, எனக்கு எவ்வளோ நேரம்னு தெரியாது, முடிக்கும்போது தான் தெரியும். நான் எல்லா பாயிண்ட்ஸுமே டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன். நீங்கள் வந்து நேரம் அதிகமாக இருக்குது, ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட்டு, மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு போதும், அந்த லெசன் நீங்கள் ஃபுல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. டேரெக்டாக நீங்கள் புக்கில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக புரியுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் நீங்கள் கிளாஸ் கவனிச்சுட்டு போயிட்டு படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் எல்லா பாயிண்ட்ஸுமே நின்றுடும். பார்க்கலாங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு என்னன்னு சொல்கிறாங்க, மத்திய அரசுன்னு சொல்கிறாங்க. இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு மத்திய அரசு. இது எங்கே இருக்குது, புதுடெல்லி, நியூ டெல்லி, எது வேணால் சொல்லலாம். இதை மத்திய அரசு எதுனா பகுதி 5 இருக்குது. பகுதி 5 வந்தால் மத்திய அரசு, பகுதி 4 வந்தால் மாநில அரசு. பகுதி 5 வந்தால் மத்திய அரசு, பகுதி 4 வந்தால் மாநில அரசு. இதை எப்படி பிரிப்பாங்க, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு 3 இதுவாக பிரிப்பாங்க. இப்போ நம்ம முன்னாடியே அந்த ஓவர்வியூ பார்த்தோம். இதில் நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 52 78 வரைக்கும் நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. 79 122 வரைக்கும் சட்டமன்றத்தை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 124 147 வரைக்கும் நீதித்துறையை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட்ஸ் போயிடலாம். இப்போ அறிமுகம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்திய குடியரசுத் தலைவர். நிர்வாகத்தில் யார் யார் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், தென் இதர அமைச்சர்கள்லாம் வருவாங்க. அவங்கள பற்றி பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், நிர்வாகம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் மக்களவை, மாநிலங்களவை, இதை பார்த்துட்டோம்னா சட்டமன்றம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீதித்துறையில் உச்சநீதிமன்றம், இதர நீதிபதிகள் பார்த்துட்டோம்னா இந்த ஹோல் மத்திய அரசே பாடம் முடிஞ்சுது. ஓகேங்களா, ஈஸி தாங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். நீங்கள் கிளாஸ் மட்டும் கவனித்தா போதும், பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து சொல்லி முடிச்சிடுவேன் நான். ஓகேங்களா, இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்திய குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் நிர்வாக தலைவர்னு சொல்லுவாங்க. கொஷின் வந்து இப்படி தான் கேட்பாங்க, மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். இவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். இவர் ஒரு முதல் குடிமகன்னு சொல்லுவாங்க. முப்படைகளின் தலைமை தளபதி. மத்திய அரசின் நிர்வாக தலைவர், பெயரளவு தலைவர், முதல் குடிமகன், முப்படைகளின் தலைமை தளபதி. இது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். முப்படைகள் என்னென்ன இருக்குது, தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை. தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை. அடுத்து பார்க்கலாங்களா. அடுத்து குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாக தான் என்ன பண்ணுவார், மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துவாங்க. ஒரு குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாக அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, அரசின் நிர்வாக அதிகாரங்கள்லாம் செயல்படுத்துவாங்க. அப்படி செயல்படுத்துவாங்கன்னு சொல்கிற அதிகார சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 53. சார்நிலை அலுவலர்கள் மூலமாக ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்னா சட்டப்பிரிவு 53. ஓகேங்களா. அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னென்ன இருக்கணும், இவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பி இருக்கணும், மக்களவை உறுப்பினருக்கான தகுதி இருக்கணும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி 2 பார்த்தோம்ல, ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. அதில் மக்களவை எம்பி ஆவதற்கான தகுதி யாருக்கு இருக்கணும், குடியரசுத் தலைவருக்கு இருக்கணும். அப்புறம்
மத்திய அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்பில் எதனாலும் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. ஊதியம் பெறும் பதவியில் இல்லாமல் இருந்தால் அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடலாம். அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் 50 பேர் என்ன பண்ணணும், முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். 10th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து 50 பேர் தான் கரெக்டு. ஓகேங்களா? 50 பேர் வந்து முன்மொழியணும், 50 பேர் வந்து வழிமொழிய வேணும். அப்புறம் குடியரசுத் தேர்தல் எப்படி நடக்கும்? இப்போ குடியரசுத் தலைவர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். குடியரசுத் தலைவர் வந்து என்னென்ன தகுதி இருக்கணும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு. அப்புறம் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அந்த வாக்காளர் குழுமம்னு ஒன்று இருக்கும். அந்த வாக்காளர் குழுமத்தில் யார் யார் இருப்பாங்க? லோக்சபா எம்பி இருப்பார். லோக்சபானா மக்களவை, ராஜ்யசபானா மாநிலங்களவை, அவங்க எம்பி இருப்பாங்க. ஸ்டேட் எம்எல்ஏ இங்கேருந்து போகிறாங்க இல்லையா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், இவங்கெல்லாம் நம்ம செலெக்ஷன் பண்ணுவோம். அவங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, எம்பி, குடியரசுத் தலைவர் இவங்கெல்லாம் செலெக்ஷன் பண்ணுவாங்க. யூனியன் டெரிட்டரி எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து குடியரசுத் தலைவருக்கு தேர்ந்தெடுத்திருக்கான வாக்காளர் குழுமத்தில் இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா, ஒற்றை மாற்று மூலம் விகிதாசர பிரதிநிதித்துவம், ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக என்ன பண்ணுவாங்க, செலெக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி வந்து யார் செஞ்சு வைப்பாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி வந்து யார் செஞ்சு வைப்பாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவருக்கு இல்லம்லாம் இருக்குது. என்னென்ன இல்லம் இருக்குன்னா, புதுடெல்லியில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ளஸ் ஆஃபீஸு, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரபதி பவன் அங்கே இருக்குது. புதுடெல்லியில் இருக்கிற ஹோம் என்ன சொல்லுவாங்க, ராஷ்டிரபதி பவன். இதுவே சிம்லாவில் இருக்கிறது கட்டடத்துக்கு பேர் வந்து ரிட்ரீட் கட்டடம். ஹைதராபாத்தில் இருக்கிறதுக்கு ராஷ்டிரபதி நிலையம்னு சொல்லுவாங்க. அடுத்து குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள். குடியரசுத் தலைவர் அதிகாரம் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 77. இவர் என்ன பண்ணுவார், இவரோட அதிகாரத்தை வாரத்தில் 7 நாளுமே செலுத்துவார்னு ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிக்கல் வாரத்தில் 7 நாளுமே இவர் என்ன பண்ணுவார், இவரோட அதிகாரத்தை செலுத்துவார்னு ஞாபகம் வச்சுக்கங்க. குடியரசுத் தலைவரின் அதிகாரம் வாரத்தில் 7 நாளும், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஒர்க் பண்ணுவார். 8 hours தான். ஆனால் குடியரசுத் தலைவர் இல்லைங்களா, அதுக்கு 1 மணி நேரம் கம்மின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரத்தில் 7 நாளும் 7 மணி நேரம் என்ன பண்ணுவார், அவர் ஒர்க் பண்ணுவார். அதான் அவரோட அதிகாரம். மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலே தான் மேற்கொள்ளப்பட வேண்டும். மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு தான் ஆர்டிக்கல் 77. அடுத்து குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் செய்ய போகிறாரு பார்க்கலாங்களா. குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சர், அப்புறம் இதர அமைச்சர், இவங்களெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். அடுத்து துறை ஒதுக்கீடும் செய்வார். மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் இதர நீதிபதிகள், தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி அவரை வந்து இவர் தேர்ந்தெடுப்பார். கண்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜினா கண்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுபோல் தலைமை தேர்தல் ஆணையர், அப்புறம் 2 தேர்தல் ஆணையர், மொத்தமாக 3 பேர் என்ன பண்ணுவார், இவர் செலெக்ஷன் பண்ணுவார். அடுத்து அட்டார்னி ஜெனரல், யூபிஎஸ்சி தலைவர். அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கான இந்திய தூதர்கள், உயர் ஆணையர்கள், இவங்களை எல்லாமே என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார். அடுத்து குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் என்னென்ன இருக்குன்னா, சட்டமன்ற அதிகாரம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், இராணுவ அதிகாரம், ராஜாந்திர அதிகாரம், நெருக்கடி அதிகாரங்கள்னு ஒரு 6 அதிகாரம் இருக்குது. அப்புறம் குடியரசுத் தலைவரோட நீக்கம், இது பார்த்துட்டோம்னா என்ன ஆகும், குடியரசுத் தலைவரை பற்றி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ இவரை பற்றி பார்த்துடலாங்களா. இவர் என்னென்ன யாரெல்லாம் நியமனம் செஞ்சாருன்னா, பிரதம அமைச்சர், இதர அமைச்சர்கள், மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகள், தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி, தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர 2 ஆணையர்கள், அப்புறம் அட்டார்னி ஜெனரல், யூபிஎஸ்சி தலைவர், வெளிநாட்டுக்கான தூதர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா உயர் ஆணையர்கள்னு இவங்களை எல்லாமே நியமனம் செய்யக்கூடிய பொறுப்பு யாருடையது, குடியரசுத் தலைவருடையது. எப்படி தெரியுமா கொஸ்டின் கேட்பாங்க, குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யக்கூடியவர்களில் பொருந்தாதவர் யாருன்னு கீழே வந்து சூஸ் பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை கூற்று காரணத்தில் கேட்பாங்க. இவருடைய அதிகாரம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு 6 அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா. இவரோட அதிகாரம் 6 அதிகாரம் இருக்குது. சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம்,
இராணுவ அதிகாரம், இராஜாந்திர அதிகாரங்கள், நெருக்கடி நிலை அதிகாரங்கள். சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், இராணுவ அதிகாரம், இராஜாந்திர அதிகாரம், நெருக்கடி நிலை அதிகாரங்கள்னு இவ்வளோ அதிகாரம் இருக்குது இவருக்கு. பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து சட்டமன்ற அதிகாரம். குடியரசுத் தலைவரோட சட்டமன்ற அதிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்பவர் குடியரசுத் தலைவர். புதிய கூட்டத்தொடர், அதாவது ஒரு கூட்டத்தொடர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அறிமுக உரை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். ஆண்டுக்கு இருமுறை என்ன பண்ணலான்னா நாடாளுமன்றத்தின் கூட்டத்தை கூட்டும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லைன்னா அந்த சட்டமானது மசோதா வந்து சட்டமே ஆகாது. நிதி மசோதா வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனா வந்து அது நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யவே முடியாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையை முடிவுக்கு கொண்டு வரலாம். இப்போது மாநிலங்களவை இருக்குது, மக்களவை இருக்குது. இந்த 2 அவையில் ஏதாவது ஒரு அவையை முடிவுக்கு கொண்டு வர அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டுவாங்க. குடியரசுத் தலைவருக்கு வந்து என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து மக்களவையை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. மக்களவையை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? குடியரசுத் தலைவருக்கு உண்டு. எப்போனா 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த மக்களவையை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை வந்து என்ன பண்ணலாம்? இவர் வந்து செலெக்ஷன் பண்ணலாம். அதான் நான் முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, 545 பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா 12 பேரை வந்து இவருக்கு செலெக்ஷன் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. சாரிங்க, 250 பேர் மாநிலங்களவையில் வருவாங்க. அதில் 238 பேர் ப்ளஸ் 12 பேர். கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளக்கும் 12 நபர்களை என்ன பண்ணலாம்? இவர் சூஸ் பண்ணலாம். அடுத்து ஆங்கிலோ இந்தியர். மக்களவை சபையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லைனா எப்போனா இது வந்து மாநிலங்களவை 12 பேர் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு செலெக்ஷன் பண்ணுவார். இந்த 2 ஆங்கிலோ இந்தியர் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள வந்து மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாதப்போ மட்டும்தான் இவர் செலெக்ஷன் பண்ணுவார். என்னென்ன சட்ட அதிகாரங்கள் இருக்குன்னு ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம்லாம். நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். புதிய கூட்டத்தொடருக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்கறது இவர் தான். ஆண்டுக்கு இருமுறை என்ன பண்ணலாம்? நாடாளுமன்றத்தை கூட்டலாம். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பிறகு எந்த ஒரு மசோதாவும் சட்டமாகும். இவர் ஒப்புதல் கொடுக்கலனா நிதி மசோதா என்ன பண்ண முடியாது? நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. கண்டிப்பாக இவரோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் நிதி மசோதா வந்து என்ன பண்ணலாம்? நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். எந்த ஒரு மசோதாவும் சட்டம் ஆகிறதுக்கு இவரோட கையெழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையை முடிவுக்கு கொண்டு வர அதிகாரம் இவருக்கு இருக்குது. மக்களவை 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி இவருக்கு கலைக்கும் அதிகாரம் உண்டு. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டுன்னு இது போல் சமூக ஆர்வம் இருக்கிறாங்க 12 பேரை என்ன பண்ணலாம்? இவங்க மாநிலங்களவையில் சூஸ் பண்ணலாம். ஆங்கிலோ இந்திய 2 பேரை மக்களவையில் சூஸ் பண்ணலாம். இது வந்து சட்டமன்றம் அதிகாரம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிதி அதிகாரம். நிதி அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவர் அனுமதி பெற்ற பின்னரே மத்திய நிதியமைச்சர் என்ன பண்ணோம்? மக்களவையில் சமர்ப்பிக்கணும். ஆண்டு வரவு செலவு திட்டம் இருக்குது இல்லைங்களா, ஆண்டு பட்ஜெட், அந்த குடியரசுத் தலைவர் அனுமதி பெற்ற பின்னர் தான் என்ன பண்ணோம்? மத்திய நிதியமைச்சர் மக்களவையில் சப்மிட் பண்ணோம். அவசர கால நிதி ஒன்லி யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஒரு எவ்ரி 5 வருஷம், ஓகேங்களா, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? நிதிக்குழு வந்து அமைப்பார். அதுக்கு தலைவரையும் யார் நியமிப்பார்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற அதிகாரம் பார்த்தோம், இப்போ நிதி அதிகாரங்கள் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவர் தான் அனுமதி பெற்ற பிறகுதான் நிதியமைச்சர் என்ன பண்ணுவார்? மக்களவையில் சமர்ப்பிப்பார். அதுபோல் அவசர கால நிதி வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும், அவர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு முறையும் நிதிக்குழுவை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணி அதுக்கு தலைவரையும் யார் நியமிப்பார்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். இப்போ சட்டமன்ற அதிகாரம் பார்த்துட்டோம், நிதி அதிகாரம் பார்த்துட்டோம். அப்புறம் நீதி அதிகாரம். ஆர்டிக்கல் 72 ரொம்ப முக்கியம். 72 ஒருவரின் தண்டனை குறைப்பு குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே
அதிகாரம் உள்ளது. ஒருவருக்கு தண்டனை குறிப்பு குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் உள்ளது 72. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், 7 மணி நேரம் ஒர்க் பண்ணுவார். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட என்னை எப்படியாவது தண்டனையிலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, மனமிறங்கி அவங்க 2 பேரையும் தண்டனையிலேருந்து குறைச்சிடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 7ன்னு வந்தாவே அது குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இராணுவ அதிகாரங்கள். இராணுவ அதிகாரங்களை வந்து பார்த்திங்கன்னா மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதினு சொல்கிற ஆர்டிக்கல் எதுனா 53ல் 2. மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதினு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 53ல் 2. இந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து 53ல் 2. அடுத்து ராஜாந்திர அதிகாரம். ராஜாந்திர அதிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். வெளிநாடுகளுக்கு இந்திய தூதர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களை வரவேற்பதும் குடியரசுத் தலைவர் அதிகாரம். உடன்படிக்கை ஒப்பந்தம்லாம் சைன் போகிறது குடியரசுத் தலைவர் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலை அதிகாரங்கள். தேசிய நெருக்கடி நிலை பிரிவு 352. மாநில நெருக்கடி நிலை 356. நிதி நெருக்கடி நிலை 360. தேசிய நெருக்கடி நிலை 352. மாநில நெருக்கடி நிலை 356. நிதி நெருக்கடி நிலை 360. இதில் கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 9 முறை என்ன ஆயிருக்கு, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல் செஞ்சுருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட்டில் ஒன்று வரும். அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம். குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள்லாம் பார்த்தோம், அவர் எப்படி செலெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் பதவி நீக்கம் எப்படி நடக்கும், பதவி நீக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 61. அவர் வந்து 7 மணி நேரம் கம்பல்சரியாக ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணி 1 மணி நேரம் கம்மியாக ஒர்க் பண்ணால் கூட என்ன பண்ணுவார், 1ன்றது குடியரசுத் தலைவர், அவரை நீக்கிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 61ங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 1ன்றது வந்து குடியரசுத் தலைவர். நான் ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கேன். இதில் 6 மணி நேரம் 1 மணி நேரம் கம்மியாக அவர் ஒர்க் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அவர் பதவியிலிருந்து தூக்கிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பதவி காலம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர் பணி துறப்பு கடிதத்தினை யாரிடம் கொடுப்பாருன்னா துணை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கணும். குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படும். குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன பண்ணணும், நாடாளுமன்றத்தின் 2 அவைகள், 2 அவைகள்னா மக்களவை மாநில அவையில் தீர்மானமாக கொண்டு வரணும். சாதாரணமாக இல்லை, தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு அதை நிறைவேற்றணும். அது நிறைவேற்றணும்னா 4ல் 1 பங்கு அவருக்கு ஆதரவு இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 25 பேராவது என்ன பண்ணணும், அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு ஆதரவு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா முடியாது. அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் வந்து 361ல் 1. இது குடியரசுத் தலைவரோட பதவி காலம் ஃபினிஷ் ஆகும் வரை, அதாவது வேறொரு வரும் வரை தொடரலாம் அப்படின்னு. குடியரசு பதவி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 5 வருஷம் இருக்குப்பா, அந்த 5 வருஷம் அவர் பதவி காலம் முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் வேறொரு குடியரசுத் தலைவர் வர வரைக்கும் என்ன பண்ணலாம், அவர் அந்த பதவியை தொடரலான்னு சொல்கிறது வந்து 361ல் 1. இப்போ 360நாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும், இயர்ஸ் ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? 361நாவே இயர்ஸ் ஞாபகம் வந்துடும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 361 அவருக்கு 1 வருஷம் அந்த ஒர்க் பண்ணுற காலம் முடிஞ்சாலும் வேறொரு நபர், ஒருத்தர்ன்றது இங்கே குடியரசுத் தலைவர் வர வரைக்கும் இவர் என்ன பண்ணலாம், இந்த ஒருத்தர் அவர் வந்து ஒர்க் பண்ணலாம், தொடரலான்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து துணை குடியரசுத் தலைவர் வந்துடுவார். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக என்னென்ன பார்த்துருக்கோன்னு நான் சொல்லிட்டேங்களா, அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் அந்த பாயிண்ட்ஸ் வந்து நிற்கும். ஒரு முறை நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோன்றது ஒரு டாபிக் மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த பாக்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து பாருங்கள், மத்திய அரசில் அறிமுகம், இந்திய குடியரசுத் தலைவரோட பாயிண்ட்ஸ், அவர் என்னென்னா நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? மத்திய அரசின் நிர்வாக தலைவர், அவருக்கு நிர்வாக அதிகாரம், பெயரளவில் நிர்வாகம் அதிகாரம் உடையவர், இந்தியாவின் முதல் குடிமகன், தலைமை தளபதி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சார் நிலை அலுவலர்கள் மூலம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க 53. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடணும்னா என்னென்ன தகுதி இருக்கணும், அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு நிரம்பி இருக்கணும், மக்களவை உறுப்பினர் ஆவதுக்கான தகுதி, அதாவது எம்பி, அந்த தகுதி ஆவதற்கு வந்து அவருக்கு அதிகாரம் இருக்கணும். மத்திய அரசிலும் மாநில அரசிலும் அவர் ஊதியம் பெறக்கூடாது. இவர் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாக்காளர் குழுமம் இருக்கும். அந்த குழுமத்தில் வந்து பார்த்திங்கன்னா 50 பேர் வந்து இவரை முன்மொழியணும், இவர் பெயரை 50 பேர் வழிமொழியணும். அந்த வாக்காளர் குழுமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி, எம்எல்ஏ, ஸ்டேட்டோட எம்எல்ஏ, அப்புறம் யூனியன் டெரிட்டரியோட எம்எல்ஏ. யூனியன் டெரிட்டரி, அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரினா யூனியன் பிரதேசம். ஓகேங்களா? ஸ்டேட்னா மாநிலங்கள், ராஜ்யசபானா மாநிலங்களவை, லோக்சபானா மக்களவை.
இந்த எம்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிற எம்எல்ஏஸ் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த வாக்காளர் குழுமத்தில் இருப்பாங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் வந்து இவரை செலெக்ஷன் பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவருக்கு பதவி ஏற்பு வந்து செய்து வைப்பவங்க வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இவரோட பதவி காலம் 5 ஆண்டுகள். இவருக்கு வந்து 3 இடத்துல வந்து ஆஃபீஸ் இருக்குது. புதுடெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ளஸ் ஹோம், ஓகேங்களா, அது வந்து ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க. சிம்லாவில் வந்து ரிட்ரீட் கட்டடம் சொல்லுவாங்க. ஹைதராபாத்தில் இருக்குது ராஷ்டிரபதி நிலையம் சொல்லுவாங்க. பொறுத்துக்களை கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் குடியரசுத் தலைவரோட அதிகாரம் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 77. குடியரசுத் தலைவர் யார் யாரை நியமனம் செய்கிறாரு? பிரதம அமைச்சர், இதர அமைச்சர், மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் இதர நீதிபதிகள், தலைமை கணக்கு தணிக்கையாளர், தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர 2 ஆணையர்கள், அட்டார்னி ஜெனரல், யூபிஎஸ்சி தலைவர், வெளிநாட்டுக்கான இந்திய தூதர்கள், உயர் ஆணையர்கள், இதெல்லாம் வந்து அவர் நியமனம் செய்யக்கூடியவங்க. குடியரசுத் தலைவர் நியமனம் செய்பவங்களில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா 4 ஆப்ஷனில் வந்து 3 ஆப்ஷன் தப்பாக கொடுத்துட்டு இவர் செலெக்ஷன் பண்ணுற ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு அதை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால் யாரெல்லாம் நியமனம் செய்வாங்களோ அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது. சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், இராணுவ அதிகாரம், ராஜாந்திர அதிகாரம், நெருக்கடி நிலை அதிகாரம்னு 6 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 6 அதிகாரங்களும் நம்ம இப்போ பார்த்தாச்சு. சட்டமன்றம் அதிகாரத்தில் அவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது? நாடாளுமன்றத்தை ஒரு அங்கமாக இருப்பார். ஒரு புதிய கூட்டத்தொடர் கூட்டினா அதுக்கு என்ன பண்ணுவார்? இவர் தான் இன்ட்ரோ கொடுப்பார். நாடாளுமன்றத்தை வருஷத்துக்கு 2 முறை கூட்டுவார். இவர் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு மசோதாவும் சட்டமாகாது. நிதி மசோதா இவர் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க? சப்மிட் பண்ணுவார் நிதியமைச்சர், இல்லைனா முடியவே முடியாது. அடுத்து இரு அவையில் ஏதேனும் ஒரு அவையை வந்து இவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். மக்களவையை வந்து 5 வருஷம் முடித்துக்கு முன்னாடி இவர் கலைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. மாநிலங்களவையில் 12 பேர் என்ன பண்ணலாம்? இவர் சூஸ் பண்ணலாம். மக்களவையில் 2 பேர் சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நிதி அதிகாரம், வரவு செலவு திட்டம்லாம் இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த வரவு செலவு திட்டத்தை வந்து பட்ஜெட்டை சப்மிட் பண்ணாலும் நிதி அமைச்சர் வந்து இவர்கிட்ட என்ன பண்ணணும்? அனுமதி பெறணும். அவசரகால நிதி வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் நிதிக்குழு நியமித்து அதுக்கு ஒரு தலைவரையும் நியமித்து இவர் கண்காணிப்பார். நீதி அதிகாரம் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 72 யூஸ் பண்ணி தண்டனையை குறைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து இவருக்கு இருக்குது. அடுத்து இராணுவ அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா 53(2) என்ன சொல்லுதுன்னா மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதினு இவரை சொல்லுது. அடுத்து ராஜேந்திர அதிகாரம், வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் இங்கே வரவேற்கிறாரு. உடன்படிக்கை ஒப்பந்தம்லாம் சைன் இவர் தான் போடுவார். நெருக்கடி நிலை அதிகாரம் பார்த்திங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலைன்னு இருக்குது. தேசிய நெருக்கடி நிலை வந்து பார்த்திங்கன்னா 352, மாநில நெருக்கடி நிலை 356. இது எது வந்து கொண்டு வரனாலும் அது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வேணும். தேசிய நெருக்கடி நிலைனா அந்த உள்நாட்டு போர், ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிலாம் வரும்போது 352 யூஸ் பண்ணுவாங்க. மாநிலத்தில் வந்து சட்டமன்றம் ஒழுங்காக இயங்காத போது ஆளுநர் மூலயமா குடியரசுத் தலைவருக்கு சொல்லி குடியரசுத் தலைவர் மூலயமா ஆளுநர் தான் எங்கள் மாநிலத்தில் ஆட்சி செய்வாங்க. நிதி நெருக்கடி நிலை இது வரைக்கும் இந்தியாவில் வந்ததில்லை. அப்படி நிதி நெருக்கடி நிலை வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சம்பளம் 100%னா 25% தான் தருவாங்க. அதுமாரி நிதி நெருக்கடி நிலை இது வரைக்கும் நமக்கு வந்ததே கிடையாது. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் இது வரைக்கும் 9 முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? குடியரசு ஆட்சி தலைவர் வந்து அமல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவர் வந்து அவரோட அதிகாரம், அவரோட புகழ்ச்சி, அவர் என்னெல்லாம் பண்ணுவார் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னாமா அவர் பதவி எப்படி நீக்கம் செய்வோம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? குடியரசுத் தலைவர் நீக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 61, 5 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணுவார்? அவரோட பதவி காலம். இவரோட பணித்திருப்பு கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கணும். குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை நிறைவேற்றப்பட முடியும். 4ல் 1 பங்காவது இவருக்கு என்ன பண்ணணும்? ஆதரவு கொடுக்கணும் இவரை நீக்கிறதுக்கு. இதில் ஆர்டிக்கல் 361 1 என்ன சொல்லுதுன்னா வேறொரு குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சிக்கு வரும் வரை இவர் அந்த பதவியில் இருக்கலாம்னு சொல்லுது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் பற்றி கம்ப்ளீட் டேட்டா கொடுத்துட்டேன். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இதிலேயே வந்து குடியரசுத் தலைவர்னால் என்ன, மத்திய அரசுனா என்ன, அதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கின்னு இருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? துணை குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். துணை குடியரசுத் தலைவர். இப்போது நம்ம குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு பார்க்கும்போது ஆர்டிக்கல் என்ன வந்தது? 53 வந்தது. இவருக்கு 63. அவ்வளோதான், 10 கூட்டிக்குங்க. துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் வந்துடும். இவர் வந்து மாநிலங்களவை தலைவர்னு சொல்லுவாங்க. துணை குடியரசுத் தலைவரை வந்து
மாநிலங்களவை தலைவர்னு சொல்லுவாங்க. நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி எதுனா துணை குடியரசுத் தலைவரோட பதவி. நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவி. அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. அமெரிக்க துணை குடியரசின் தலைவரின் பதவியை போன்ற பதவி எதுன்னு கேட்டு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், துணை குடியரசுத் தலைவரை சூஸ் பண்ணோம். ஆர்டிக்கல் 63 நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னென்ன இருக்கும். நம்ம குடியரசுத் தலைவருக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். இந்திய குடிமகன், 35 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் பதவியில் எதுவுமே இருக்கக்கூடாது. மாநிலங்களவை எம்பியாக இருக்கணும். நம்ம குடியரசுத் தலைவருக்கு என்ன பார்த்தோம், மக்களவை எம்பியாக இருக்கணும் தகுதின்னு பார்த்தோம். துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் தகுதி இருக்கணும். அவ்வளோதாங்க. அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் பதவி காலம் பொறுத்து பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 66 1 என்ன சொல்லுதுன்னா, மறைமுக தேர்தல் மூலமா என்ன பண்ணுறோம், துணை குடியரசுத் தலைவரை சூஸ் பண்ணுறோன்னு சொல்லுது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்கள் உள்ளடக்கிய வாக்காளர் குழுமம் தான் என்ன பண்ணோம், துணை குடியரசுத் தலைவரை செலெக்ஷன் பண்ணோம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்கள் உள்ளடக்கிய வாக்காளர் குழுமம் தான் என்ன பண்ணோம்னா துணை குடியரசுத் தலைவரை சூஸ் பண்ணணும். இவருடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். பதவி காலம் 5 ஆண்டுகள். அடுத்து பதவி முடிவு எப்படி வரும் துணை குடியரசுத் தலைவருக்கு? பதவி முடிவு வந்து பார்த்திங்கன்னா பணி துறப்பு, இறத்தல், பணி நீக்கம். பணி துறப்பு, இறத்தல், பணி நீக்கம். இது மூலமா வந்து அவருடைய பணி என்ன பண்ண வரும், முடிவுக்கு கொண்டு வந்துடும். மீண்டும் குடியரசுத் தலைவராக இவர் வந்து என்ன பண்ணலாம், ஒன்ஸ் நீங்கள் ஆகிட்டீங்கன்னா 2வது குடியரசுத் தலைவராக ஆக முடியாது, அப்படிலாம் கிடையாது. மீண்டும் இவர் துணை குடியரசுத் தலைவருக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து என்ன, மாநிலங்களவை தலைவர். துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது துணைத் தலைவராக யார் இருப்பாங்கன்னா மாநிலங்களவை தலைவர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா குடியரசுத் தலைவரோட ஒர்க்லாம் செய்வார். ஓகேங்களா. இவர் குடியரசுத் தலைவரோட ஒர்க்லாம் செய்வாங்க. அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே நேரத்தில் காலியாக உள்ள பட்சத்தில் யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி 1969 எம் இதயதுல்லா அவங்க வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக ஒர்க் பண்ணியிருக்காரு 1969. வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கங்க. அடுத்து துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் எப்படி இருக்கும்? துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் மக்களவை ஒப்புதல், மாநிலங்களவை பெரும்பான்மை இருக்கணும். மக்களவையில் ஜஸ்ட் ஒப்புதல் மட்டும் இருந்தால் போதும். மாநிலங்களவை பெரும்பான்மை தீர்மானம் இருக்கணும். ஏன்னா இவர் மாநிலங்களவை தலைவர் இல்லைங்களா, அதனால் தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் நமக்கு 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பு வழங்கிடணும். துணை குடியரசுத் தலைவருக்கு உங்களை வந்து நம்ம பதவி நீக்கம் செய்யறதுக்கு அதேமாரி டிசிஷன் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணணும், ஒரு அறிவிப்பு கொடுத்துடணும். ஓகேங்களா. அடுத்து துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள். இவர் என்னென்ன பண்ணுவார்? மாநிலங்களவை நடவடிக்கையை முறைப்படுத்துவார். மாநிலங்களவை மரபு ஒழுங்கு முறையை தீர்மானிப்பார். எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவையை ஒத்தி வைக்கிறதோ முடிவுக்கு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் குழுக்களுக்கு வழிமுறை வழங்குதல், இதெல்லாம் வந்து இவருடைய ஒர்க்கு. ஓகேங்களா. அடுத்து குடியரசுத் தலைவர் வந்து இல்லாத போது அதிகபட்சம் அவருடைய பணியை வந்து இவர் செய்யலாம். குடியரசுத் தலைவர் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் வந்து 6 மாதம் அவருடைய பணியை வந்து இவர் செய்யலாம். இதெல்லாம் வந்து துணை குடியரசுத் தலைவரோட ஒர்க்கு. அப்புறம் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்படி 100 யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இப்போ மாநிலங்களவையில் சட்ட மசோதா மீது வாக்கெடுப்பு நடைபெறுது. அப்போ வாக்கெடுப்பு நடக்கும்போது 2 சைடும் வந்து வாக்கு சமமாக இருந்தால் என்ன பண்ணலான்னா 100 படி என்ன பண்ணலாம், சட்டப்படி 100 யூஸ் பண்ணி இவருக்கு வந்து எந்த பக்கம் வாக்களிக்கணுமோ அந்த பக்கம் வாக்களித்து இவர் வந்து வின் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா. துணை குடியரசுத் தலைவர் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. இது வந்து இவரோட டிசிஷன் தான் ஃபைனல். அது முடிவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க இங்கே எவருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சர் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், துணை குடியரசுத் தலைவர் பற்றி என்னென்ன பார்த்துருக்குமோ ஒரு ரிவிஷன் பார்த்துடலாங்களா. ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் வந்து 63 நாட்டின் 2வது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவி தான்.
அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது இது. துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் போட்டியிடுவதற்கான தகுதி என்னென்ன இருக்கணும்? இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும், எதுலையுமே ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மாநிலங்களவை எம்பி ஆவதற்கான தகுதி இருக்கணும். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல். நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் மூலமா இவங்களை செலெக்ஷன் பண்ணிப்பாங்க. அதுக்கு வந்து ஆர்டிகல் 66 1 பதவி காலம் 5 ஆண்டுகள். பதவி முடிவு எப்படி வரும்னா, இவர் பணித்துறப்பு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இறந்துடலாம், இல்லைன்னா பணி நீக்கம் செய்யலாம். இவர் வந்து மீண்டும் துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து போட்டி இடலாம்னா ஏன் போட்டி இடலாம், ஓகேங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் நீ இந்த 5 வருஷம் நீ துணை குடியரசுத் தலைவராக இருந்துட்டேன், அடுத்த 5 வருஷம் நிற்கக்கூடாதா, அப்படிலாம் கிடையாது, இவர் நிற்கலாம். அடுத்து மாநிலங்களவை தலைவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம்? துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது அந்த துணைத் தலைவர், மாநிலங்களவையின் தலைவர் தான் துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை தலைவர் யாருன்னா துணைத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது அதை ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் சேம் டைம் 2 பேருமே இல்லை. அப்போ யாருங்க அவங்க ஒர்க்கை செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் தான் வந்து அங்கே பதவியில் உட்கார வைப்பாங்க குடியரசுத் தலைவராக. 1969 வந்து பார்த்திங்கன்னா இதேதுல்லான்றவர் என்ன பண்ணுவார்னா அப்போ ஒர்க் பண்ணியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம்னு ஒன்று இருக்குது. நம்ம குடியரசுத் தலைவருக்கு பதவி நீக்கம் பண்ணோம்ல, அதுமாரி மக்களவை கிட்ட ஒரு ஒப்புதல் கேட்டு மாநிலங்களவையில் பெரும்பான்மையாக தீர்மானம் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவரை நீக்க முடியும். ஏன்னா அவர் மாநிலங்களவை தலைவர். இது வந்து நீ தீர்மானம் இது போல் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிடணும். 2 வீக்ஸ் பிஃபோராகவே அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். அடுத்து குடியரசுத் தலைவர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவார், ஓகேங்களா? இவர் வந்து மாநிலங்களவையை முறைப்படுத்துவார், மாநிலங்களவை மரபு ஒழுங்குமுறையை தீர்மானிப்பார், அவையில் எதனா ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதை ஒத்தி வைக்கிறதுக்கோ முடிவு கொண்டு வரவோ இவருக்கு உரிமை இருக்குது. குழுக்களுக்கு வழிமுறை வழங்குதல். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து இல்லைனா அவரோட ஒர்க்கை வந்து ஒரு 6 மாதம் இவர் செய்யலாம். இது போல் ஒர்க்ஸ்லாம் வந்து துணை குடியரசுத் தலைவர் செய்வார். முடிவு வாக்குன்னு ஒன்று இருக்குது. மாநிலங்களவையில் சட்ட மசோதா நடைபெறும். அப்போ வந்து வாக்கு சமநிலையில் இருந்துச்சுன்னா இவர் 100 சட்டப்பிரிவை யூஸ் பண்ணி இவர் வாக்களித்து இவர் வந்து அதை முடிவுக்கு கொண்டு வரலாம். இதுதான் முடிவாக்குன்னு சொல்லுவாங்க. இவரோட முடிவுக்கு எதிர்ப்பு இங்கே வந்து எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நீதி அதிகாரம்னு 3 பார்த்தோம் மத்திய அரசில். அதில் நிர்வாக அதிகாரத்தில் நம்ம குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம், பிரதம அமைச்சர் பற்றி பார்க்க போகிறோம். பிரதம அமைச்சர் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அமைச்சர் குழு பார்த்துட்டோன்னா அந்த 3 பார்ட்ஸில் வந்து ஒரு பார்ட்ஸ் முடிஞ்சிடும். இது மட்டும்தான் கொஞ்சம் அதிக கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே சின்னது தான் அதுக்கு அடுத்து பார்க்குறதுலாம். அதனால் வந்து இதுவே இவ்வளோ கண்டென்ட் போதே, வீடியோ இன்னும் பெருசாக போகலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ நம்ம பிரதம அமைச்சர் பார்த்துட்டோன்னா அடுத்து அமைச்சர் குழு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் மக்களவை, மாநிலங்களவை, அப்புறம் உச்சநீதிமன்றம், இது பார்த்துட்டோம்னாவே என்ன பண்ணலாம், மத்திய அரசு ஃபினிஷ் ஆகிடும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பிரதம அமைச்சர் பற்றி பார்க்க போகிறோம். பிரதம அமைச்சர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 74 1 74 1. பிரதம அமைச்சர் இல்லையா, இவர் வாரத்தில் 7 நாள் என்ன பண்ணலாம், 7 நாளில் என்ன பண்ணலாம், 3 நாள் லீவு, அவர் 4 நாள் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும், ஓகேங்களா? 1ன்றது வந்து இங்கே பிரதம அமைச்சர், ப்ராக்கெட்டில் இருக்கிற 1 வந்து பார்த்திங்கன்னா நபர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரத்தில் 7 நாளில் 4 நாள் மட்டும் ஒர்க் பண்ணால் அவர் பிரதம அமைச்சர். 7 நாளுமே வந்து வாரத்தில் அவர் ஒர்க் பண்ணால் அவர் வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், சட்டப்பிரிவு 74 1 குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை உதவி செய்ய பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும், ஓகேங்களா? 7 நாளில் 4 நாள் என்ன பண்ணுவார், இவர் குடியரசுத் தலைவருக்கு போயிட்டு ஆலோசனை வழங்கிட்டு வருவார். 4 நாள் ஒர்க் பண்ணுவார், அதுவும் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கிட்டு வருவார். குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை உதவி செய்ய பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு குழு இருக்கும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் இருக்கார் இல்லைங்களா, அங்கே ஆளுநருக்கு, மாநில அரசுக்கு ஆளுநருக்கு வந்து ஹெல்ப் பண்ண சிஎம் ப்ளஸ் அமைச்சர்கள் இருப்பாங்க. அது மாநில அரசு பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். 74 1, ஓகேங்களா? 7 நாள் வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒர்க் பண்ணுவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் வந்து பிரதம அமைச்சர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அதில் ப்ராக்கெட்டில் இருக்கிற 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர்னு நீங்கள் ஞாபகம் வச்சு, ஒரு ஷார்ட்கட் தான், ஓகேங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், பிரதம அமைச்சர் பதவி வெஸ்ட் மினிஸ்டர். பிரதம அமைச்சர் பதவி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் இங்கிலாந்து அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவே வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து எப்படின்னு சொன்னோம், நம்ம அமெரிக்காவை பற்றி சொன்னோம், ஓகேங்களா? இதுவே பிரதம அமைச்சருக்கு வெஸ்ட் மினிஸ்டர் இங்கிலாந்து அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மக்களவையின் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், செலெக்ஷன் பண்ணுவார்.
மக்களவையின் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் இங்கே எப்படி சிஎம்மாக மாறுறாங்க மாநிலத்தில், அதுமாரி மத்தியில் வந்து பிரதம அமைச்சராக மாறுவாங்க. குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் ரகசிய பிரமாணம் செய்து வைக்கிறார். குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுறாருன்னா பிரதமருக்கும் மற்ற அமைச்சருக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். இது குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம். 6 மாதங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இவர் தேர்ந்தெடுக்கப்படணும். நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இல்லைனா கூட இவர் அமைச்சராக செலெக்ஷன் பண்ணிடலாம். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கப்படணும். மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் யாராருன்னா பிரதம அமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். பிரதம அமைச்சர் ப்ளஸ் மற்ற அமைச்சர்கள் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். அடுத்து பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். பிரதம அமைச்சர் கடமை வந்து பார்த்திங்கன்னா 78. பிரதம அமைச்சர் கடமை, இவர் கடமை தவறாதவர். வாரத்தில் 7 நாள் என்ன பண்ணுவார்? வர சொன்னால் இவர் இல்லை எனக்கு வாரத்தில் 7 நாள் பத்தலை, எனக்கு 8ஆவதாக ஒரு நாள் வேணும்னு அடம்பிடிக்கிறது தான் யார்? பிரதம அமைச்சர். அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வாரத்தில் 7 நாள் ஒர்க் பண்ணுறது குடியரசுத் தலைவர். வாரத்தில் எனக்கு 7 நாள் பத்தாது, எனக்கு 8ஆவது நாள் ஒன்று இருந்தால் கூட நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த பதவின்னு சொல்கிறது தான் பிரதம அமைச்சர். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். ஓகேங்களா? அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு. இவர் பிரதம அமைச்சரின் கடமையை பற்றி சொல்கிறது 78. அப்புறம் எல்லாரும் அங்கே என்ன பண்ணுறாங்க? பிரதம அமைச்சர் கிண்டல் பண்ணுறாங்க. உன்னோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு போப்பா, 8ஆவது ஒரு நாள் நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுங்க. அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்வார். தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரல் இதெல்லாம் வந்து முடிவுக்கு கொண்டு வருவார். தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவார்? முடிவுக்கு கொண்டு வருவார். அடுத்து இப்போ கேபினட் கூட்டம் ஒன்று இருக்குது, அது நடக்கலை. அப்போ என்ன பண்ணுவார்னா மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக கலந்து யோசிக்கலாம். கேபினட் கூட்டம் வந்து நடைபெறாத காலத்தில் மூத்த சகாக்கள்னு இருப்பாங்க, அவர்களை கூப்பிட்டு இவங்க என்ன பண்ணலாம்? கலந்து யோசிக்கலாம். பல்வேறு துறைகளை இவர் மேற்பார்வை செய்வார். பிரதம அமைச்சர் இருக்கார் இல்லையா, இவர் நாட்டின் உண்மையான தலைவர். குடியரசுத் தலைவர் நம்ம என்ன பார்த்தோம்? பெயரளவின் தலைவர்னு பார்த்தோம். ஆனால் பிரதம அமைச்சர் தான் என்ன பண்ணுவார்? உண்மையான தலைவர். நிர்வாக தலைவர், பெயரளவு தலைவர்னு வந்தால் குடியரசுத் தலைவர் வருவார். உண்மையான தலைவர்னு வந்தால் பிரதம அமைச்சர் வருவார். பிரதம அமைச்சர் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் என்ன பண்ணுவார்? இவர் பாலமாக செயல்படுவார். அமைச்சரவைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் 2 பேருக்கும் இடையில வந்து பாலமாக செயல்படுறவர் வந்து பிரதம அமைச்சர். அடுத்து இந்தியா சார்பாக பிரதமர் பங்கு கொள்ளும் மாநாடுகள். என்னென்ன மாநாடுகளில் பங்கு கொள்கிறாரு? காமன்வெல்த்து, அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு. காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடுன்றதுல எல்லாத்துலேயுமே இவர் என்ன பண்ணுவார்? கலந்துக்கலாம். இப்போ பிரதம அமைச்சர் பற்றி ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாமா? இப்போ இங்கே பாருங்கள், பிரதம அமைச்சர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர் குழு இருக்கும். அது வந்து 74ல் 1 ஒரு ஆர்டிக்கல். ஓகேங்களா? அடுத்து பிரதம அமைச்சர் பதவி வந்து வெஸ்ட் மினிஸ்டர் முறை, இங்கிலாந்து முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் என்ன பண்ணுவார்? குடியரசுத் தலைவர் வந்து பிரதம அமைச்சராக செலெக்ஷன் பண்ணுவார். குடியரசுத் தலைவர் தான் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இல்லாவிட்டால் கூட என்ன பண்ணலாம்? இவர் அமைச்சர் ஆகலாம். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே இவர் அந்த பதவியை வந்து வாங்கிடணும், அதாவது வந்துடணும் அந்த பதவிக்கு. மக்களவைக்கு பொறுப்பானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரும் மற்ற அமைச்சர்கள். பிரதம அமைச்சரோட ஒர்க்கு என்ன, கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதம அமைச்சரோட கடமையை பற்றி சொல்கிறது 78. 7 நாள் ஒர்க் பண்ண சொன்னால் இவர் 8ஆவது நாள் இருந்தால் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு கடமை தான் முக்கியம்னு அடம் பிடிக்கிறவர் தான் பிரதம அமைச்சர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்வார். அப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்திற்கு தேதி நிகழ்ச்சி நிரல்லாம் இவர் தான் முடிவு பண்ணுவார். கேபினெட் கூட்டம் நடைபெறாத போது மூத்த சகாக்களில் வந்து 2 இல்லைன்னா 3 இவர் கலந்து யோசிக்கலாம். பல்வேறு துறைகளை மேற்பார்வை செய்வார். பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர்னு சொல்கிறாங்க. இவர் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருப்பார். பாலம்னு வந்தாவே பிரதம அமைச்சர்னு சூஸ் பண்ணிவிடுங்க. இந்தியா சார்பாக இவர் பங்கு கொள்ளும் மாநாடு என்னென்னு கேட்டிங்கன்னா, காமன்வெல்த்து, அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு. காமன்வெல்த்து, அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு. அடுத்து பாருங்கள், அமைச்சரவை குழு. இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? நிர்வாகத்தில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர். இப்போ அமைச்சரவை குழு பார்த்துட்டோம்னா
அந்த 3 பாடம் இருக்குது, 3 பிரிவாக நம்ம பிரிச்சோம்ல ஃபஸ்ட்டு, அதில் ஒரு பிரிவு முடிஞ்சிடும். என்னங்க ஒரு பிரிவே இவ்வளோ லென்த்தாக போதே, அடுத்துலாம் இன்னும் கஷ்டமாக இருக்கும்னு கேட்டிங்களா? அதெல்லாம் ஈஸி தான், ஏன்னா இவங்கள பற்றின நோட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து அமைச்சரவை குழு. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டும் அமைச்சரவை உறுப்பினர் இருக்கலாம்னா 15% மட்டும் என்ன பண்ணலாம், அமைச்சர்களாக இருக்கலாம். ஓகேங்களா? இன்க்ளூட் பிரதமரோட சேர்த்தே எத்தனை % தான் இருக்கணும், 15% தான் இருக்கணும். மத்திய அமைச்சர்களின் வகைகள் பார்த்திங்கன்னா 3 வகைகள் இருக்குது. கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர், ராஜாங்க அமைச்சர், இணை அமைச்சர்கள்னு என்ன இருக்குது, 3 தான் இருக்குது. கேபினெட் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தின் மையக்கருன்னு சொல்லுவாங்க. கேபினெட் அமைச்சர் வந்து நிர்வாகத்தின் மையக்கரு, மூத்த அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. இவர் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள் பற்றிய முடிவு எடுப்பாங்க. கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிர்வாகத்தின் மையக்கருன்னு சொல்லுவாங்க, மூத்த அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள் பற்றி முடிவு எடுக்கக்கூடியவங்க கேபினெட் அமைச்சர்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்க அமைச்சர்கள் என்ன பார்த்திங்கன்னா இவங்க பொறுப்பு அமைச்சர்கள்னு சொல்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அழைப்பு விடுத்தால் மட்டும் வருவாங்க, சொன்ன ஒர்க்கை செய்வாங்க, அப்புறம் போயிடுவாங்க. சொல்கிற கூட்டத்தில் கலந்துப்போம், ஒர்க் பண்ணுவோம், பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இதில் ரிஸ்க் எடுக்கிறதுன்னு பார்த்தோன்னா கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர் இவங்க தான் மையக்கரு. மூத்த அமைச்சர் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகளை பற்றிலாம் ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்க வேண்டியது இவங்க தான். இணை அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, ராஜாங்க அமைச்சர், அப்புறம் கேபினெட் அமைச்சர், இவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறவங்க தான் இணை அமைச்சர்கள். மற்றபடி வந்து வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதம அமைச்சர் அமைச்சரவை குழு பற்றி பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம முடிச்சிட்டோம். 3 பார்ட்டாக பிரித்தோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸு ஓவர்வியூ பார்க்கும்போது அதில் ஒரு பார்ட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ 2வது பார்ட்டுக்கு வரும். இந்திய நாடாளுமன்றம், அதாவது நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு 3 பார்த்துருப்போம். அந்த சட்டமன்றம்னாலும் நாடாளுமன்றம்னாலும் ஒன்று தான். நம்ம நாடாளுமன்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பகுதி 5ல் 79லிருந்து 122 வரைக்கும் என்ன எதை பற்றி சொல்லுது, இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி சொல்லுது. இதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று மாநிலங்களவை, இன்னொன்று மக்களவை. மாநிலங்களவைனாலும் ஒன்று தான், மேலவைனாலும் ஒன்று தான், ராஜ்யசபைனாலும் ஒன்று தான். மக்களவை, கீழவை, லோக்சபா இது 3மே ஒன்று தான். நாடாளுமன்றத்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஈரவை சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்றம் வந்து ஈரவை சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவை இப்போ வந்து மாநிலங்களவை, மக்களவைன்னு 2 பிரிச்சிருக்காங்கல்ல. இப்போ 2த்தையும் பற்றி நம்ம தனித்தனியாக பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் ஓவர். இதில் வந்து கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும், அதனால் வந்து ரொம்ப இருக்காது. ராஜ்யசபா, மாநிலங்களவைனா ராஜ்யசபா. இதில் மொத்தமாக 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் 238 பேர் பார்த்திங்கன்னா மாநிலம், யூனியன் பிரதேசம். இதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மறைமுக தேர்தல் மூலமா என்ன பண்ணுவாங்க, செலெக்ஷன் பண்ணுவாங்க. இதில் 12 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் டைரெக்டாக செலெக்ஷன் பண்ணுவாங்க. இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக சேவைன்னு அதில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள குடியரசுத் தலைவர் சூஸ் பண்ணுவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட், யூனியன் பிரதேசம். இதிலிருந்து 238 பேர் என்ன பண்ணுவாங்க, மறைமுக தேர்தல் மூலமா செலெக்ஷன் பண்ணுவாங்க. மொத்தமாக வந்து மாநிலங்களவைக்கு 250 உறுப்பினர்கள். அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒரு தகுதி. இப்போ குடியரசுத் தலைவர்னா அவங்களுக்கு ஒரு தகுதி இருந்துச்சு, பிரதம அமைச்சர்னா அவங்களுக்கு ஒரு தகுதி. இப்போது குடியரசுத் தலைவருக்கும் பதவி ஆண்டுகள் என்ன 5 தான், ஆனால் அவருக்கு வயது வந்து 30 இருந்தால் போதும். இதுவே குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் பார்த்திங்கன்னா 35 இருக்கணும் ஏஜ். ஓகேங்களா? இப்போ மாநிலங்களவை உறுப்பினராகும் தகுதி, அதுக்கு உறுப்பினராகும் தகுதி என்னென்ன பண்ணோம், இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும், அரசாங்கத்தில் ஊதிய பெறும் எந்த பதவியில் இருக்கக்கூடாது. இது எல்லாருக்குமே வந்து என்னது கம்பல்சரி, வயது மட்டும்தான் மாறும். பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள், அது வந்து கம்பல்சரி எல்லாருக்கும் ஒன்று தான். மனநிலை சரியில்லாதவரோ கடனை திருப்பி தராதவரோ இருத்தல் கூடாது. மனநிலை சரியில்லாதவங்களோ அல்லது கடனை திருப்பி தர முடியாதவங்களோ இருக்கக்கூடாது. மக்களவை அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்தின் உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் மாநிலங்களவை உறுப்பினராகும் தகுதிகள். ஓகேங்களா? அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்காலம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர அவைன்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவை வந்து கலைக்க முடியாத அவை. இதோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ஓகேங்களா? இதோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 3ல் ஒரு பங்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. 3ல் ஒரு பங்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. இதில் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, மாநிலங்களவை தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர். இதோட துணைத் தலைவர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினராக செலெக்ஷன் பண்ணப்படுவங்க தான் வந்து மாநிலங்களவைக்கு துணைத் தலைவராக இருப்பார். அடுத்து தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச எம்எல்ஏக்கள் வந்து மறைமுகம் மூலமாக செலெக்ஷன் பண்ணுவாங்க. இதோட தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச எம்எல்ஏக்கள் வந்து மறைமுகமாக வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. மாநிலங்களவை செயல்பாடு, அவங்க என்னென்ன செய்கிறாங்க, அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும் இவங்களால்.
மாநிலங்களவையில் என்ன செயல்படு பண்ணுவாங்கன்னா அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். இது நிதி மசோதாவை தவிர்த்து. ஓகேங்களா. அடுத்து 6 மாதங்களுக்கு மேல் ஒரு மசோதா ஒப்புதல் பெறவில்லை எனில் குடியரசுத் தலைவர் இரு அவைகளை அழைத்து மசோதாவை முடுக்கி விடுவார். ஒரு 6 மாதத்தில் ஒரு மசோதா முடிவுக்கு வரலாம். ஏன் மனலாம் இந்த மசோதா முடிவுக்கு வராமல் இருக்குது, என்ன காரணம், என்ன பிரச்சனை அப்படின்னு குடியரசுத் தலைவர் கூப்பிட்டு 2 அவைகிட்டையும் பேசிட்டு அதை சீக்கிரம் செஞ்சு முடிங்கன்னு சொல்லுவார். அடுத்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்களை தேர்வு செய்வார். குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வார். மாநிலங்களவையில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, பெரும்பான்மை இருந்தால்தான் மாநிலங்களவையில் 3/2 பங்கு. இப்போ 60 பேர்னா அதில் 40 பேர் என்ன பண்ணணும், பெரும்பான்மை இருக்கணும். அப்படி பெரும்பான்மை இருந்தால் தான் அகில இந்திய பணிகளை உருவாக்கவோ நீக்கவோ முடியும். அகில இந்திய பணினா என்ன, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அதில் பார்த்திங்கன்னா அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு இருக்குது. அதில் பெரும்பான்மை ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 75% மேலேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெரும்பான்மையே இருக்கணும். இப்போ 60 ஃபஸ்ட்டே சொன்னீங்களே 60 பேர்னா அதில் 40 பேர் என்ன பண்ணணும், பெரும்பான்மை இருக்கணும். அடுத்து மாநில அரசு பட்டியலை உருவாக்குவதில் 3/2 பேர் என்ன பண்ணணும், ஒப்புதல் இருக்கணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எல்லாமே 2/3 பங்கு 1/2 பங்கு ஏன்னா இப்படியே போயிட்டு ஆர்டிக்கலாக வருதே, என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. இதில்னா துணை குடியரசுத் தலைவர் வராரு, பிரதம அமைச்சர் வராரு, அமைச்சர் வராரு, என்ன வந்துட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பதவி காலம், ஆளாலும் ஒரு வேலை செய்கிறாங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு புக்கில் நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆல்ரெடி 1 or 2 டைம்ஸ் பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை எங்கே நிறைவேற்றலாம், மாநிலங்களவையில் நிறைவேற்றலாம். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க தீர்மானமோ மாநிலங்களவையில் தான் கொண்டு வருவாங்க. அடுத்து நிதி மசோதா. நிதி மசோதனை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா நிதி மசோதாவுக்கு ஒன்லி அதிகாரம் மக்களவையில் மட்டும்தான். நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு உரிமை இல்லை, மக்களவைக்கு மட்டும்தான். மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அறிமுகப்படுத்தவோ முடியும். மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அறிமுகப்படுத்தவோ முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மக்களவை, மாநிலங்களவை பார்த்தாச்சு. இப்போ மக்களவையிலோட உறுப்பினர்கள், அதோட தகுதிகள், அப்புறம் அவங்களோட பதவி காலம், மக்களவையின் செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்துட்டுனா அப்புறம் சபாநாயகர் பார்த்துட்டோம்னா என்ன ஆச்சு, அந்த 3 டாப்பிக்கில் 2 டாபிக் ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3வது டாபிக் தான். 3வது டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, நீதித்துறை. ரொம்ப சின்ன டாபிக், அது ஒரு பக்கம் தான் இருக்கும் நோட்ஸ். ஓகேங்களா. அதனால் ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஒரு லெசன் ஈஸியாக 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஓகேங்களா. இதுக்கு நோட்ஸ் எடுத்து லைன் பை லைனாக செக் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா 1 வீக் ஆகும். எனது 1 வீக் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் லைன் பை லைனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எது முக்கியம் நோட் பண்ணுறதுக்கே 1 வீக் ஆகும். ஒரு மணி நேரத்தில் இந்த கிளாஸ் உங்களுக்கு முடியுதுன்னா எவ்வளோ ஈஸி பார்த்துக்குங்க. அடுத்து மக்களவை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டது. மக்களவைனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டது. அதிகபட்சம் இதில் எத்தனை பேர் இருக்கலாம், 552 பேர் இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 545 பேர் இருக்காங்க. இதில் பாருங்கள் 530 பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டில் இருந்து போகிறவங்க, 13 பேர் பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசத்துலேருந்து போகிறவங்க, 2 பேர் பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியன். இது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல அவங்க. ஓகேங்களா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டது. அதிகபட்சம் 552 உறுப்பினர்கள். இதில் 545 பேர் என்னது, ஸ்டேட். ஓகேங்களா. ஸ்டேட் மூலிருந்து போகிறவங்க, 13 பேர் யூனியன் டெரிட்டரிஸ், 2 பேர் பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ். அடுத்து பாருங்கள், மக்களவை உறுப்பினராகும் தகுதிகள் என்னென்ன இருக்கணும். இந்திய குடிமகனாக இருக்கணும், 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அரசு அலுவலகங்களில் இருத்தல் கூடாது, ஊதியம் பெறும் பதவின்னு வச்சுக்கோங்களேன், 5 ஆண்டுகள் இவங்களோட பதவி காலம். அதான் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோமோ அதே தான். ஓகேங்களா. கடன் யாருக்கிட்டையும் வாங்கியிருக்கக்கூடாது, மனநிலை கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்துடும். அடுத்து மக்களவை உறுப்பினரின் பதவி காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். பட் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், மக்களவையை கலைக்கலாம். 5 ஆண்டுகள் தான்.
ஆனால் வந்து பிரதம அமைச்சர் சொன்னால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், மக்களவையை கலைக்கலாம். ஏன்னா முதல்ல பார்த்தோம் மக்களவையை கலைக்கிறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டுன்னு. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து தேர்தல். மக்களவைக்கு தேர்தல் எப்படி பண்ணுறாங்க, 543 என்ன பண்ணனா மக்களால் நேரடியாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த 2 பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் வந்து சூஸ் பண்ணுறாரு. இந்த எலெக்ஷன் யார் வைப்பாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வைப்பாங்க. ஓகேங்களா. மக்களவையின் செயல்பாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க, அனைத்து மசோதாவும் நிறைவேற்றுவாங்க மக்களவையில், நிதி மசோதாவும் நிறைவேற்றுவாங்க. குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் எங்கே நடைபெறும், மக்களவையில் தான் நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்ட திருத்தம் செய்வாங்கல்ல, அனைத்து சட்ட திருத்தங்களும் செய்வதிலும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் அனைத்து சட்ட திருத்தமும் மக்களவையில் தான் செய்வாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் அதிகாரமும் மக்களவைக்கு தான் இருக்குது. இது போல் நிறைய அதிகாரம் எதுக்கு இருக்குன்னா மக்களவைக்கு தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபா மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கே அறிமுகப்படுத்த முடியும், மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு 18 பேரும் மக்களவைக்கு 39 பேரும் போயிருக்காங்க சென்ட்ரலுக்கு. ஓகேங்களா, மாநிலங்களவையிலிருந்து 18 பேரும் மக்களவையிலிருந்து 39 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க. இப்போ சபாநாயகர் பார்க்கலாம். சபாநாயகர் பார்த்திங்கன்னா மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார், சபாநாயகர். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குபவர். யார் ஒரு மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதான்னு முடிவு செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சபாநாயகருக்கு தான் இருக்கும். நிதி மசோதாவை அறிமுகப்படுத்துறதுக்கு குடியரசுத் தலைவர் சைன் வேணும். ஆனால் அது ஒரு சாதாரண மசோதாவா நிதி மசோதாவான்னு தீர்மானிக்க அதிகாரம் யாருக்கு இருக்கு, சபாநாயகருக்கு இருக்கு. 2 போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சபாநாயகர் வந்து இல்லாத போது அந்த பதவியை துணை சபாநாயகர் என்ன பண்ணுவார், ஒர்க் பண்ணுவார். அடுத்து பாருங்க, ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராகும் தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரமும் யாருக்கு இருக்கு, சபாநாயகருக்கு இருக்கு. ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராகும் தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. 1985 கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 10வது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி 10வது அட்டவணையில் இருக்கு 1985. அடுத்து பாருங்க, நாடாளுமன்ற கூட்டத்தொடர். இது ரொம்ப முக்கியம், பொறுத்துக்களை கேட்பாங்க, ஆல்ரெடியும் கேட்டிருக்காங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து எது வரைக்கும் நடக்கும், பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் நாடாளுமன்றத்தில். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரை நடக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பரில் நடக்கும். இது வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரியிலேருந்து மே வரை, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை, குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பரில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம மக்களவையை பற்றி பார்த்துட்ருக்கோம். அப்புறம் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பார்த்துடலாம். நாடாளுமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேம்படுத்துதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகளை போக்குதல், வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரித்தல், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு குழு தணிக்கையாளர் ஆகியோரை சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யும் அதிகாரமும் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதித்து அவையில் கொண்டு வருதல் யாருடைய பொறுப்பு, நாடாளுமன்ற பொறுப்பு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதித்து அவையில் கொண்டு வருதல் வந்து நாடாளுமன்றத்தோட பொறுப்பு. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் இருக்குது. மாநிலங்களவையின் எல்லைகளை மாற்றி அமைக்க நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் இருக்குது. அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் யார், அட்டார்னி ஜெனரல். இப்போ அட்டார்னி ஜெனரலும் சிஏஜியும் பார்த்துட்டா வந்து செகண்ட் பார்ட் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் யார், அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. இவர் நியமனம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்னா 76 படி தான் இவரை நியமனம் சொல்கிறாங்க. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியானா அவர் யாருன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி இவர் தான் வந்து, இவர் யார் நியமனம் செய்வாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாங்க. இவரோட தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான தகுதி இருக்கணும். உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதி வந்து இருக்கணும். இவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கும். ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டு நீதிபதியாக இருக்கணும். அப்படி இல்லைனா 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். 5 ஆண்டு வந்து நீதிபதியாக இருந்திருக்கலாம், அப்படி இல்லைனா 10 ஆண்டு வழக்கறிஞராக இருக்கணும். அல்லது குடியரசுத் தலைவர் வந்து சட்ட வல்லுநர்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா இவருக்கு என்ன பண்ணலாம், அட்டார்னி ஜெனரலாக நியமனம் செய்வாங்க. இவர் பதவி எது வரைக்கும் இருக்கலாம், குடியரசுத் தலைவர் வந்து விரும்பும் வரை இருக்கலாம்.
எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவியிலிருந்து அகற்றப்படலாம். இந்த அட்டார்னி ஜெனரல்ன்றவங்க எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரிலிருந்து பதவியிலிருந்து அகற்றப்படலாம். சிஏஜி வந்து பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். குடியரசுத் தலைவர் யார்கிட்ட கொடுக்கணும்? துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து சிஏஜியின் அதிகாரங்கள். இவரோட அதிகாரம் என்னென்ன? குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை. குடியரசுத் தலைவர் வந்து குறிப்பிட்ட சட்ட விவகாரங்களில் இவர் அனைத்து நீதிமன்றங்களும் வழக்காடும் உரிமை இருக்குது. குடியரசுத் தலைவர் சட்ட விவகாரங்களுக்கு ஆலோசனை இவர் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இவர் தான் வந்து சிஏஜி இல்லை. நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை இருக்குது. பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் உரிமை இருக்குது. ஆனால் வந்து இவருக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கோ ஓட்டு போடுறதுக்கு வாக்களிக்கும் உரிமைலாம் கிடையாது. இரு அவைகளிலும் எந்த ஒரு கூட்டத்தின் போதும் உறுப்பினராக நீ இடம் பெறலாம், அங்கே நடக்கிறத பார்க்கலாம், ஆனால் வாக்களிக்கும் உரிமை கிடையாது. சலுகைகள் உண்டு. எப்படின்னா ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி போல் இவருக்கு எல்லா சலுகையும் உண்டு. ஓகேங்களா? இப்போது நம்ம மத்திய அரசு பார்க்கும்போது 3 பார்ட்டு பார்த்தல. என்னென்ன பார்த்தோம்? நிர்வாகம், நாடாளுமன்றம், நீதித்துறைனும். நிர்வாகம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நாடாளுமன்றம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை. ஓகேங்களா? இப்போ நீதித்துறையை பார்த்துட்டா இந்த லெசனே வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? நாடாளுமன்றத்தில் ஒரு முறை பார்த்துடலாங்களா? உங்களுக்கு மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ரிவைஸ் போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹெட்டிங் மட்டும் பார்த்துடலாம். இப்போது இந்திய நாடாளுமன்றம் வந்து செகண்ட் பார்ட்டு. அதில் மாநிலங்களவை பார்த்தோம். 250 உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினராகும் தகுதி, உறுப்பினர்களின் பதவி காலம், தேர்தல், மாநிலங்களவையின் செயல்பாடுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிதி மசோதாவை பற்றி பார்த்தோம். நிதி மசோதாவை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து பாருங்கள் மக்களவையில் பார்த்திங்கன்னா 552 உறுப்பினர்கள் அதிகபட்சமாக இருக்கலாம். ஆனால் 545 உறுப்பினர்கள் தான். அதில் 530 பேர் பார்த்திங்கன்னா ஸ்டேட்லேருந்து செலெக்ஷன் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் யூனியன் டெரிட்டரியிலேருந்து 13 மெம்பர்ஸ், அப்புறம் 2 பேர் வந்து குடியரசுத் தலைவர் செலெக்ஷன் பண்ணுவார். மக்களவை உறுப்பினராகும் தகுதிகள், அப்புறம் மக்களவை உறுப்பினர் பதவி காலம், தேர்தல் பற்றி பார்த்தோம். மக்களவையின் செயல்பாடுகள் பார்த்தோம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி பார்த்தோம். சபாநாயகர் பற்றி பார்த்தோம். சபாநாயகர் என்ன பண்ணுவார்? மக்களவையை தலைமை ஏற்று நடத்துவார். நாடாளுமன்ற நீர் அவைகளின் கூட்டுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார். இவர் என்ன பண்ணார்? ஒரு மசோதாவை சாதாரண மசோதாவா இல்லை நிதி மசோதாவான்னு செலெக்ஷன் பண்ணுவார். அப்புறம் ஒரு உறுப்பினர் வந்து உறுப்பினராகும் அவருக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சபாநாயகர் வந்து முடிவெடுக்கிற உரிமை அவருக்கு உண்டு. அப்புறம் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் பார்த்தோம். என்னென்ன கூட்டத்தொடர்? பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி to மே வரைக்கும், மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரைக்கும், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர். அப்புறம் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பார்த்தோம். சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு, பொதுமக்கள் குறைகளை போக்குதல், வளர்ச்சி திட்டம், சர்வதேச உறவு, இது போல் நம்ம என்ன பார்த்தோம்? செயல்பாடுகள் பார்த்தோம். அப்புறம் சிஏஜி இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், அவரை வந்து செலெக்ஷன் பண்ணுறது குடியரசுத் தலைவர். இவர் என்ன பண்ணணும்? இவருக்கு தகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர் நீதிமன்றத்தில் 5 வருஷம் நீதிபதியாக இருக்கணும். அப்படின்னா 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் இவர் என்ன பண்ணலாம்? பதவியில் இருக்கலாம். எந்த நேரத்தில் ஒன்றாலும் குடியரசுத் தலைவரால் இவர் பதவி நீக்கப்படலாம். ஓகேங்களா? இவருக்கு என்ன வேலை இருக்குது? குடியரசுத் தலைவர் ஆலோசனை வழங்குறது, அப்புறமா நீதிமன்றத்தில் போய் வழக்காடணும். அதுக்கப்புறமா வந்து லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுத்துலையுமே இவருக்கு பங்கு கொள்றதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் வாக்களிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அவங்களுக்கு என்ன சலுகை இருக்கோ எல்லா சலுகையும் வந்து சிஏஜிக்கு உண்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நீதித்துறை பார்க்க போகிறோம். நீதித்துறையில் வந்து உச்சநீதிமன்றம், அப்புறம் நீதிபதிகள் நியமனம், உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள், அப்புறம் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும். இதை நம்ம பார்த்துட்டா என்ன ஆகும்? இந்த லெசனே வந்து ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு 2 பக்கம்தான் இருக்கும். இதை நம்ம பார்த்துட்டோம்னா லெசன் ஃபினிஷ்டு. ஓகேங்களா? நீதித்துறை உச்ச நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு 2 பார்ட்டு முடிச்சிட்டோம். உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம். ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டது தான் வந்து நீதித்துறை. ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டது. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்கு நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. மத்திய மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை என்ன பெற்றிருக்கு? சுதந்திரம், தன்னாட்சி பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு பார்த்தீங்கன்னா 1950 அப்போ தலைமை நீதிபதி ஒருத்தர் இருந்திருக்காங்க. 8 நீதிபதிகள் இருந்திருக்காங்க. இப்போ ஒரு தலைமை நீதிபதி, கிட்டத்தட்ட ஒரு 34 நீதிபதிகள் இருக்காங்க. ஓகேங்களா? புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 28 சம்திங் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 34, ஒரு தலைமை நீதிபதி, 34 இதர நீதிபதிகள் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தலைமை நீதிபதி, 8 நீதிபதிகள் வந்து இருந்திருக்காங்க.
புதுடெல்லி இது இருக்கு இல்லைங்களா உச்சநீதிமன்றம், அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1950 ஜனவரி 28, 1950 ஜனவரி 28 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1950 ஜனவரி 28. 1935 இந்திய அரசு சட்டம் கீழ் கூட்டாட்சி நீதிமன்றம், கூட்டாட்சி நீதிமன்றத்தின் அதிகாரத்தின் படியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, புதுடெல்லி உச்சநீதிமன்றம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீதிபதிகள் நியமனம். எப்படி நீதிபதிகள் வந்து நியமனம் செய்யப்படுறாங்க, குடியரசுத் தலைவர் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து நியமிக்கிறார். அவருடைய ஆலோசனையை கேட்டு என்ன பண்ணுவார்னா குடியரசுத் தலைவர் மூத்த நீதிபதிகள் ஆலோசனையுடன் நியமிப்பார். மற்ற நீதிபதிகளை வந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ப்ளஸ் மூத்த நீதிபதிகள் அவங்களோட ஆலோசனை கேட்டு தான் மற்ற நீதிபதிகள் என்ன பண்ணுவார், நியமனம் செய்வார். நியமனம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். உச்சநீதிமன்றம் நீதிபதி ஆகிறதுக்கு தகுதி, ஓகேங்களா. ஹைகோர்ட், ஓகேங்களா, ஹைகோர்ட்டுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கான தகுதிகள். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்கணும். 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் என்ன பண்ணியிருக்கணும், நீதிபதியாக ஒர்க் பண்ணியிருக்கணும். 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக இருக்கலாம். 5 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கணும், உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கலாம். அப்படின்னா 10 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்துக்கலாம். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக அவர் தெரியணும். இவர் பதவி வந்து 65 வயது வரைக்கும் இவர் பதவி இருக்குது. பதவி விலகல் கடிதம் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தா போதும். அடுத்து பாருங்கள், பெருங்குற்றம் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தினை எந்த அமைப்பு பெற்றிருக்குன்னா நாடாளுமன்றம். எதனா ஒரு பெருங்குற்றம் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பண்ணிட்டார் அப்படின்னா நாடாளுமன்றம் அவர் பதவி நீக்கிறதுக்கான உரிமை இருக்குது. உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எதுனா புதுடெல்லி, உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுடெல்லி. அடுத்து உச்சநீதிமன்றம் அதிகாரங்களும் பணிகளும். இது வந்து பாருங்கன்னா தனக்கே உரிய நீதி வரையறை என்னென்ன இருக்குது, தனக்கே உரிய நீதி வரையறை, அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்தி உச்சநீதிமன்றத்தின் வழங்கும் நீதி பேரணைகள்லாம் இருக்குது, ஓகேங்களா. தனக்கே உரிய நீதி வரையறை. இதில் அடுத்து பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டு நீதி வரையறை, ஆலோசனை நீதி வரையறை, இதர நீதி வரையறை, நீதி புனராய்வுன்னு ஒரு 5 இருக்குது, ஓகேங்களா. உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும். இந்த டாபிக்ஸ் முடிச்சுட்டோன்னா இந்த லெசன் முடிச்சுதுங்க. இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கும் முடிச்சிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெசன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும். தனக்கே உரிய நீதி வரையறை. உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் வந்து தனக்கே உரிய நீதி வரையறையிலே வரும். இந்திய அரசுக்கும் ஒரு மாநில அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள் வந்து தனக்கே உரிய நீதி வரையறையில் வரும். இந்திய அரசு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மாநிலம் இல்லைனா ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலம் 2 பேருக்கும் பிரச்சனை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மற்ற ஸ்டேட் 1 இல்லைனா 2 ஸ்டேட் அப்படி பிரச்சனை வரும்போது இது தனக்கே உரிய நீதி வரையில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வரும். அப்படி இல்லைன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான எழும் சிக்கல்கள், இதெல்லாம் வந்து தனக்கே உரிய நீதி வரையறையிலே வரும். அப்புறம் அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள். அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்துவதில் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் என்னென்ன கேட்டிங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, கீழ் நீதிமன்றங்களுக்கு விடுக்கும் கட்டளை நீதி பேராணை, வழக்கு விசாரணை தடை நீதி பேராணை, தடைமாற்று நீதி பேராணை, உரிமை வினவு நீதி பேராணை, இது எல்லாமே வந்து தனக்கே உரிய நீதி வரையறையில் வரும். அடுத்து மேல்முறையீட்டு நீதி வரையறை. மேல்முறையீட்டு நீதி வரையறைனா என்னென்னா உச்சநீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது. ஆலோசனை நீதி வரையறைனா குடியரசுத் தலைவருக்கு இந்த வரையை அதிகாரம் வழங்குகிறது உச்சநீதிமன்றத்திற்கு ஆலோசனை பெற, ஓகேங்களா. ஆலோசனை நீதி வரையறை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஆலோசனை, குடியரசுத் தலைவருக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கலாம், அதுதான் ஆலோசனை நீதி வரையறைன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதர நீதி வரையறை. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும், அதான் இதர நீதி வரையறையில் வருது. நீதி புனராய்வுனா ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் உள்ளது. ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உள்ளது. நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் இதுக்கு கிடையாது. ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் எதுக்கு இருக்குது, உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம்னு இதை சொல்லுவாங்க, ஓகேங்களா.
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த பாக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓவர்வியூ, நிர்வாகம், நாடாளுமன்றம், நீதித்துறை, நிர்வாகத்துறை, நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் நீதித்துறைன்னு 3 பார்ட்டில் நம்ம 3 பார்ட்டுமே பார்த்தாச்சு. இப்போது நீதித்துறையில் என்னென்ன பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம், அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் எத்தனை தலைமை நீதிபதிகள் இருக்காங்க, அப்புறம் இதர நீதிபதிகள் இருக்காங்கன்னு பார்த்தோம். அப்புறம் நீதிபதிகளோட நியமனம், அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள், அவங்களுக்கு பதவி வந்து 65 வயது வரைக்கும் அவங்க இருக்கலாம். இது போல் விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்புறம் உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுடெல்லி. அப்புறம் உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரங்கள்னு பணிகள்னு இருக்குது இல்லைங்களா, அது தனக்கே உரிய நீதி வரையறை, அதுக்கப்புறம் மேல்முறையீட்டு நீதி வரையறை, ஆலோசனை நீதி வரையறை, இதர நீதி வரையறை, நீதி புனராய்வுன்னு ஒரு 5 இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த லெசனில் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்து நடத்திட்டேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லெசன் ஃபினிஷ் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து 2 வீடியோவாக கொடுக்க வேண்டியது. நீங்கள் 2 வீடியோவை கொடுத்தா செகண்ட் பார்ட் வந்து கவனிக்க மாட்டீங்க. செகண்ட் பார்ட்டில் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் நிறைய இருக்குது. அதனால் ஒரே வீடியோவை கொடுத்துட்டேன். நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் படித்த மைண்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, படிக்காமலே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்டில் நின்று இருக்கும். புக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே அப்படியே இது நம்ம கேட்டோமே அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா, வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நேரடியாக பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த லெசன் வந்து தெரிஞ்சவங்களாக பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலில் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கு. அதில் குரூப் 4க்கு தேவையான வீடியோஸும் மெட்டீரியலும் இருக்குது. அதில் 120 டேஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 100 டேஸ் டெஸ்ட் பிளானும் வந்து நான் அதில் சொல்லுவேன், என்னென்னக்கு எந்தெந்த டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டேட் அண்ட் டைமோட. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3rd லெசன். ஓகேங்களா, மாநில அரசு. உங்களுக்கு இந்த நோட்ஸ் கிளாஸே போதுமா, இல்லை புக்கில் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வேணுமான்னு கம்பல்சரி வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், புக்கோட PDF எடுத்து உங்களுக்கு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கிளாஸாக கொடுப்பேன். ஓகேங்களா, தேங்க்யூ.